எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 13 16 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 13 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்கு உள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாயோ? உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிக்கிறவர் எங்களை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மண்ணின் புனிதரான புனித தேவ சகாயம் அவர்களுடைய ஆசிரை பெற நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய புனிதர் வழியாக இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகள் தொழில்கள் வேலைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நான் உண்மையாகவே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை என்னவென்று சிந்திக்க நாம் அனைவரும் இந்த நேரத்திலே இங்கு இருக்கின்றோம். பழைய காலத்தில் இந்த கப்பல்களை ஓட்டும் பொழுது அந்த காலத்தில் திசை காட்டி கருவிகள் ஒன்றும் கிடையாது, பெரிய பெரிய மிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. துடுப்பு வலித்து அவர்கள் அதிலே பெரிய பெரிய கப்பலை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த கப்பலை வழிநடத்தி செல்லும் பொழுது பல மாலுமிகள் அந்த கப்பலில் இருப்பாங்க. இருவர் அந்த படகை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் அந்த கப்பலுக்கு வெளியே வந்து ஒரு பைனாஸ்கோலர் மாதிரி இருக்கும், அதை வச்சு பார்க்க வேண்டும். அதாவது நட்சத்திரத்தை பார்த்து அதை அந்த ஓட்டுகின்ற மாலுமி இடத்திலே சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் சரியாக திசைகளை அறிந்து அந்த கப்பலை அவர் வழிநடத்தி செல்வார். இவ்வாறு தான் பழைய காலத்தில் இருந்ததாக வரலாறானது சொல்லப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் வந்து அவர்கள் அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து இப்போது நட்சத்திரம் எங்கு இருக்கின்றது, எந்த திசையில் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான சோம்பேறித்தனம் வந்து விடுகின்றது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சரியா கவனிக்காம அந்த நட்சத்திரத்தை பார்க்காம அந்த கப்பலை ஓட்டுகின்ற ஒரு இடத்துல இந்த பக்கம் போடுது, அந்த பக்கம் போடுது, வடக்கு போகுது, தெற்கு போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் தவறான வழிமுறைகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கொடுத்து கொண்டிருப்பதால் ஒரு நாள் கழித்து அந்த கப்பலானது ஒரு பாறையின் மீது மோதி முழுமையாக சேதமடைந்து விடுகின்றதாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போலதான் வாழ்க்கை என்னும் பயணத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை பயணம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பயணம். இந்த வாழ்க்கை கடவுள் நமக்காக கொடுத்தார், கடவுள் நம்மை படைத்தார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எந்த வளனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆமா, நாமும் ஒரு சில நேரங்களில் என்ன செய்கின்றோம், நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கைகளை சரியான பாதையிலே கொண்டு செல்ல முடியாமல்
சரியான பாதைகளை அமைத்து கொள்ள விடாமல் நாமும் அந்த கப்பலானது எவ்வாறு அந்த பாறையின் மீது மோதி சேதமடைந்ததோ அதே போல ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சேதமடைந்த வாழ்க்கையாக நாம் பார்க்கலாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் எவ்வாறு வெளியில் வர வேண்டும், அதுதான் இறைவன் இன்று கொடுக்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கிறது. பாருக்கு எழுதிய அந்த இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்து பார்த்தோம். விவிலியத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த முதல் வாசகத்தினுடைய அந்த ஹெட்டிங் என்ன போட்டிருப்பாங்கன்னா, பாவ அறிக்கை. பைபிளில் அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. என்னது? பாவ அறிக்கை. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்றார்கள். அதாவது அவர்கள் எவ்வாறு இறைவன் முன் தலை குனிந்து நின்றார்கள் என்றும் என்னென்ன பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்றும் அந்த முதல் வாசகத்திலே அவர்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மக்கள் கூறுவது என்னவென்றால், முதலாவதாக அவர்கள் செய்த பாவம், ஏனெனில் நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்தோம். அந்த வார்த்தையிலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். என்ன பாவம் செஞ்சாங்கன்னா, கீழ்ப்படியாமை. முதல் பாவம் அங்கு அறிக்கையிடப்படுகின்றது, கீழ்ப்படியாமை. அதாவது கடவுள் மோயிசன் வழியாக மக்களுக்கு கற்பித்தார், இறைவாக்கினர்கள் வழியாக மக்களுக்கு கற்பித்தார், அரசர்கள் வழியாக மக்களுக்கு கற்பித்தார். தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு இறைவாக்கினரை அனுப்புகிறார், மோயிசனை அனுப்புகிறார். இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருந்தார்கள் என்று அவர்கள் அந்த பாவத்தை அறிக்கையிடுகின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படியாமை என்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. கீழ்ப்படிதலோடு நம்ம ஒவ்வொருவருமே வாழ வேண்டும். அப்படிதானே? யாருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும்? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படிதானே? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நம்முடைய ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதே போல குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும். அப்படிதான் அந்த கீழ்ப்படிதல் என்பது இந்த கால சூழல்களில் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால், நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கணும், அப்படிதானே? நீங்க என்ன சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விதமான மனநிலை. எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விதமான மனநிலை கண்டிப்பாக அது பாவமான மனநிலையாக கருதப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான தொடக்க நூலில் வாசிக்கின்ற மாதாம் ஏவாள் கடவுள் படைத்து அனைத்தையும் கொடுத்து, இந்த உலகமே உங்களுக்கு தான், அப்படிதானே? இந்த உலகமே உங்களுக்கு தான், நான் படைத்தது எல்லாமே உங்களுக்கு தான் என்று சொல்லி அவர் கொடுக்கின்றார். ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு. என்னது? இந்த மரத்தில் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. கேட்டாங்களா? கேட்கல. ஏவாள் கேட்கவில்லை. அந்த கனியை உண்டு பாவம் செய்து கடவுளுடைய அன்பை முறித்து கொள்கிறார். உண்மையாகவே நான் சிந்தித்து பார்க்கும்போது நாமும் அந்த ஆதாம் ஏவாளுடைய பெற்றோர்கள் தானே, அப்படி பிள்ளைகள் தானே நம்மளும், நம்முடைய ஆதி பெற்றோர்கள். அதனால தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்னதான் ஞானஸ்தானம் வாங்கினாலும் திருமுழுக்கு பெற்றாலும் அந்த அந்த பரிசுத்தாவி உள்ள வந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்படிதானே? வீடு சந்திக்க போகும்போது சொல்லுவாங்க, ஃபாதர் ஒரு ஒழுக்கமும் கிடையாது ஃபாதர், அப்படிதானே? ஒரு ஒழுக்கமும் கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது ஃபாதர், அப்படிதானே? ஒரு மரியாதை கிடையாது, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டுறாங்க ஃபாதர் அப்படின்வாங்க. கடைசியாக எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, பேசாமல் இந்த பையனை சாமியாரை கூப்பிட்டு போயிடுங்க ஃபாதர் அப்படின்வாங்க. இங்கே வீட்டில் ஒழுக்கம் இல்லாத பையனை, மரியாதை இல்லாத பையனை சாமியாருக்கு இங்கே கொண்டு போய் எப்படியாவது நீங்கள் சாமியார் ஆக்கிடுங்க ஃபாதர் அப்படின்வாங்க. அவ்வாறு பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும். அதுதான் இறைவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது. அந்த இறைவாக்கினர் பாருக்கு புத்தகத்திலே அந்த அறிக்கையிடும் பொழுது முதல்ல கீழ்ப்படியாமையை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. எத்தனையோ சூழ்நிலைகளில் கடவுள் மக்களிடத்திலே, இஸ்ரேல் மக்களிடத்திலே பேசி கொண்டிருக்கின்றார்.
இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவார், இந்த இடத்துக்கு செல்லாதீர்கள் என்று சொல்லுவார். இவ்வாறு பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய குருக்கள் மூலியமாகவும் இறைவாக்கினர்கள் மூலியமாகவும் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாரு, கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. அதனாலதான் அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கவில்லை. அப்போ நம்மெல்லாம் செவி சாய்க்கிறோமா கடவுளுடைய குரலுக்கு? கடவுளுடைய குரலுக்கு நம்மெல்லாம் செவி சாய்க்கிறோமா? எத்தனை பேர் செவி சாய்க்கிற? கை தூங்க பார்ப்போம். கடவுளுடைய குரலுக்கு, இறை வார்த்தைக்கு எத்தனை பேர் செவி மடுக்கிறோம்? ஓகே, நன்றி. உண்மையாகவே கடவுளுடைய அந்த குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். கடவுளுடைய குரல் நம்ம இடத்துல எவ்வாறு பேசப்படுகின்றது, யார் மூலமாக பேசப்படுகிறது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இறை வார்த்தை வழியாக, திருவிவிலியத்தின் வழியாக அந்த கடவுளுடைய குரல் நம்மிடத்திலே பேசப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்பட்ட அருள் தந்தையர்கள் மூலமாக அந்த குரலானது நம்மிடத்திலே பேசப்படுகின்றது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனுபவம் மிக்க முதியவர்களால், பெரியவர்களால் இறைவனுடைய குரலானது குடும்ப பேசப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலைகளில் நாம் அந்த குரலுக்கு செவி சாய்க்கிறோமா? ஒரு சில இடத்துல சிந்தித்து பார்க்கணும், அந்த குரலுக்கு செவி சாய்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றோம் அதுக்கு மட்டும் தான் செவி சாய்க்கிறோம். அப்படிதானே? கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்காம நமக்கு அடுத்து இது போல என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு நாம் செவி சாய்க்கின்றவர்களாக ஒரு சில இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கடவுள் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்றாலும் அதுவும் ஒரு பாவமாக அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் பின்பற்றவில்லை. ஏனென்றால் மோயிசன் வழியாக கடவுள் 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த 10 கட்டளைகளை எதற்காக கொடுக்கின்றார் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக, ஒரு நீதி வாழ்க்கையாக, ஒரு நேர்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனால தான் தொடக்கத்திலிருந்தே கடவுள் என்ன பண்றார், இந்த 10 கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்றார். அப்படிதானே? 10 கட்டளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? கேட்டா சொல்லுங்களா எல்லாருமே டக்கு டக்குன்னு? என்ன ஃபாதர் 10 கட்டளைலாம் கேட்குறீங்க? எங்களுக்கு 1-2 தான் தெரியும். எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. பழைய மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், புதிய மொழிபெயர்ப்பாக இருக்கலாம். இந்த 10 கட்டளைகளை நாம் முழுமையாக வாழ்க்கையில் உண்மையாகவே பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். பிரியமானவர், இந்த காலத்துல வாழ்க்கையை நாம் துளைத்து விடுகின்றோம் என்றால், இல்ல வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி இல்லை, நமக்கு ஒரே சோதனையா இருக்குது, ஒரே ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை சொல்லும் பொழுது உண்மையாக எடுத்து நீங்க சிந்தித்து பாருங்க, 10 கட்டளைகளை நான் முழுமையாக பின்பற்றுகிறேன். 10 கட்டளைகளை நாம் முழுமையாக பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானமான வாழ்க்கையாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறுகிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது கடவுள் மிக தெளிவாக சொல்றார். அப்படிதானே? ஒரு கட்டளை, ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும். அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமையை நீங்க எப்படி அனுபவிக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு இறைவனோடு அனுபவிக்க வேண்டும். நாம என்ன பண்றோம்? அந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ந்து இருக்க வேண்டிய நாள். யார் கூட? கடவுள் கூட குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த நாளில் குடும்பத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோமா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுத்துக் கொள்கின்றோமா? அதே போல அவருடைய தாயையும் தந்தையும் மதித்து நட, 10 கட்டளை. அப்படிதானே? தாயும் தந்தையும் மதித்து நட, மதித்து நடக்கின்றேன் நான். இன்னைக்கு எத்தனை முதியவர்கள் குடும்பத்தில் தனிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் இன்று தனிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அவர்களை மதித்து நடக்கிறேன். அவர்களை மதித்து நடக்கும் போது இறைவனுடைய ஆசீர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவற்றை எல்லாம் கூறிய அவர்கள் கடவுள் ஆண்டவரின் முன்னரையில் நாங்கள் பாவம் புரிந்தோம் என்று தலை குனிந்து நிற்கின்றார்கள். உண்மையாகவே ஒரு அருமையான முதல் வாசகம். ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்களை அவர்கள் ஒற்றுக்கொள்கின்றார்கள், அவர்கள் செய்த பாவங்களை அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். இதுதான் வாழ்க்கையில மிக மிக ஒன்று. ஒரு சில நேரங்கள்ல மனித பலவீனம், நாம் பாவங்கள் செய்து விடுகின்றோம். பாவங்கள் செய்கின்ற நாம் அந்த பாவத்தை ஒற்றுக்கொள்ளுகின்றோமா?
ஒரு சில நேரத்தில் பாவம் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. பாவம் அப்படின்னா என்ன ஃபாதர் அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டிருக்கலாம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள். அதனால சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாவங்களை நான் அறிக்கையிட்டு, இந்த பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு மனம் மாற நான் தயாராக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு எல்லாருக்கும் புனித அகுஸ்தினாரை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். புனித அகுஸ்தினார் என்ன சொல்றது, கொலையை தவிர எல்லா பாவமும் பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவியாக வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய தாயானவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் மீது ஒரு கிறிஸ்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் அகுஸ்தினார் பாதி நேரம் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றவில்லை, அவர் வேறு ஏதோ மதத்தை பின்பற்றினார் என்றும் அதன் பிறகு எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தாய் மோனிகா அவர்கள் அந்த மகனுக்காக மனம் மாற வேண்டும், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க ஒரு ஜெபம் என்னவென்றால், என் மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தது மனம் மாற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு பல ஆண்டுகளாக ஜெபித்திருக்கிறார்கள். வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது 15 ஆண்டுகள் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தார்கள் என்று வரலாறானது குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் தோட்டத்திலே புனித அகுஸ்தினார் அவர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு வானதூதருடைய ஒரு குரல் அங்கு கேட்கின்றது. கேட்கும் பொழுது டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கின்றது. அருகில இருக்கின்ற திருவிவிலியத்தை திறந்து பார்த்து எடுத்து வாசிக்கின்றார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 13லிருந்து 14 வரை உள்ள இறைவார்த்தையானது அங்கு கொடுக்கப்படுகின்றது. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக, களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்வி நாட்டங்களுக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு இறைவார்த்தை அங்கு கொடுக்கப்படும். அதாவது பாவத்தை விட்டு கிறிஸ்துவை அணிந்து கொள். என்னென்ன பாவம் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தியோ, ஏறக்குறைய அகுஸ்தினார் செஞ்ச பாவத்தெல்லாம் கடவுள் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் திடீர்னு மனம் மாறிட்டு அந்த பாவத்தை எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கிறிஸ்துவை அணிந்து கொள் அப்படிங்கிறார். அவர் கிறிஸ்துவை அணிந்து கொள் என்று சொல்லும் பொழுது அவரிடத்துல ஒரு விதமான மாற்றம் வருகின்றது. மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிக் கொள்கின்றார், கிறிஸ்துவை அணிந்து கொள்கின்றார், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றார், கிறிஸ்துவத்துக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக கொடுக்கிறார். இது இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஒரு மாற்றம். அதே போல நம்முடைய புனிதரை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையில என்று இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டாரோ அதன் பிறகு இயேசுவை அறிந்து கொள்வதில் அவர் ஒரு ஆர்வம் காட்டுகின்றார். திருமுழுக்கு பெற வேண்டும் என்று அவர் ஆர்வம் காட்டுகின்றார். திருமுழுக்கு பெற்ற பின் திருவிவிலியத்தில் ஆண்டவர் இயேசு என்ன கூறியிருக்கின்றாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய மக்களுக்கு பணி செய்தவர் தான் நம்முடைய புனிதர் அவர்கள். இவ்வாறு மனிதராக இருக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள். மனிதன் மாறும் பொழுது அவன் புனிதராக மாறுகின்றான். இந்த 2 புனிதருடைய வாழ்க்கையில் இது ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்முடைய புனிதர் அவர்கள் ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது அவர் இன்று ஒரு புனிதராக இருக்கின்றார். அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக இருக்கலாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில மாறல அப்படின்னா, உங்க வாழ்க்கையில மாறலன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு உங்களுக்கு? நற்செய்தி வாசல தெளிவா சொல்றாரு, கொரோசி நகரே ஐயோ கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ கேடு, கப்பர்நாமுமே ஐயோ கேடு. இப்ப கடவுள் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க மனம் மாறவில்லை என்றால் உங்களுக்கும் ஐயோ கேடுதான். அப்படிதானே? பாவத்திலிருந்து மனம் மாறவில்லை என்றால் உங்களுக்கு ஐயோ கேடுதான். பிரியமானவர்களே, மனமாற்றம் வாழ்க்கையில தேவை. அந்த மனமாற்றத்திற்காக தான் நம்முடைய தாயாம் திரு அவையில ஒவ்வொரு அருள் சாதனம் என்கின்ற ஒரு அருள் சாதனத்தை கொடுக்கிறாங்க.
அப்படிதானே? 7 அருள் சாதனங்கள் ஒன்று ஒப்புரவு அருள் சாதனம். எப்பொழுது வேணுமானாலும் எங்கு வேணுமானாலும் அந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றுக்கொள்ளுகின்றோமா? நீங்கள் மனமாற தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒப்புரவு அருள் சாதனம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஏன் ஃபாதர்கிட்ட ஒப்புரவு அருள் சாதனம் பண்ணணும்? நேராக எங்கே பண்ணலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட போய் பண்ணலாம். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட பண்ணலாம். நான் அவங்கள பார்த்து கேட்கறத விட உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு மட்டும் எதுக்கு ஃபாதரை தேடி வரீங்க? அதுவும் ஆண்டவர்கிட்ட போய் இல்லைங்க, அவரே தாலி எடுத்து கொடுப்பார்ல உங்களுக்கு. ஏன் ஃபாதர்கிட்ட ஒப்புரவு அருள் சாதனம் பண்ணணும்னு கேட்கும்போது உங்கள் பிள்ளைகள் திருமணத்துக்கு இயேசுவிட்ட போய் நிற்கலாமா? இயேசுவே உங்களுக்கு தாலி எடுத்து கொடுப்பார், அப்புறம் எதுக்கு ஃபாதர்கிட்ட வரணும்? அப்படிதானே? அருள் தந்தையர்கள் என்பவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துல இயேசுவினுடைய ஒரு பிரதிநிதிகளாக அங்கு அமர்ந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு கொடுக்கிற போது அங்கு ஆண்டவர் இயேசு தான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றார். நிறைய பேருக்கு சந்தேகம், ஃபாதர்ட்ட போய் பாவசங்கீதம் பண்ணா ஃபாதர் ஞாபகத்தில் வச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. பிரியமானவர்களே, என்னுடைய பங்கு மக்களே என்கிட்ட பாவசங்கீதம் செய்யறாங்க. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனா யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன், யார் பாவத்தையும் மனசுல நிக்கவும் நிக்காது. அது என்னன்னு தெரியாது. பரிசுத்தாவின் வேலையாக நினைக்கிறேன். கோயில் விட்டு வெளியில வரும்போது எல்லாமே மறந்து போயிடும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் பயப்பட ஒவ்வொரு வருஷம் நீங்க உண்மையாகவே வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அருட்சாதனம் பெறுவதுதான் ஒரு சிறந்த வழி. அந்த வழியை நீங்க செய்யவில்லை என்றால் இன்று எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 நகருக்கும் ஐயோ கேடு என்கின்றாரோ அதே போல நமக்கும் நடந்துவிடும். அதனால நம்முடைய வாழ்க்கையில மனம் மாறுவோம். நிறைய பேர் பாவங்களை செய்திருக்கலாம், பலவீனங்களோடு வாழ்ந்திருக்கலாம், மனித இயல்பு. ஆனால் மனம் மாற வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் பொழுது இறைவனுடைய ஆசீரானது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனால நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் சிந்தனையாக கடவுள் இதை தான் நமக்கு கொடுக்கின்றார். மனம் மாறுங்க, இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.